காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல வந்து ஒரு வீடியோ போட்டு காமிச்சிருப்பாங்க நம்ம ஐபிஎல் மூவி டீம் டிடிஎஃப். அது வந்து எந்த ஒரு அஃபிஷியல் வீடியோவும் கிடையாது. அது வந்து பாத்துட்டீங்கன்னா சும்மா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு ப்ரமோஷனுக்காக எக்ஸ்க்ளூசிவா, அதுவும் நேத்து வந்து பண்ண காலேஜ்ல இருந்து கேட்டிருந்தாங்க. காலேஜ்ல இருந்து கேட்டதுக்காக ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி நைட்டு சும்மா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வேலை செஞ்சு ரெடி பண்ணது அது. வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா ஜம்மு காஷ்மீர்ல தானே வாசா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தோணும். ஆக்சுவலி டிடிஎஃப் இன்னைக்கு நம்ம ஜம்மு காஷ்மீர்ல இல்ல, நம்ம வந்து நம்ம ஊருக்கு வந்துட்டோம். எதுக்காக வந்திருக்கோம்னா ஒரு காலேஜ் ஈவெண்ட்டுங்க. நீ தான் பெருசா காலேஜ் ஈவெண்ட்டுக்கு எல்லாம் போக மாட்டியா மாப்ள? இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னா, ஆக்சுவலி டிடிஎஃப் நம்ம ஐபிஎல் மூவி ப்ரமோஷனுக்காக காலேஜ் ஈவெண்ட். இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் காலேஜ் ஈவெண்ட் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நாங்க வந்து ஐபிஎல் மூவி ப்ரமோஷனுக்கு கேட்டிருந்தோம். சரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து பண்ண கிளம்பி போயிட்டு இருக்கோம். நம்ம மட்டும் இல்லாம மாப்ள நிறைய பேர் வராங்க. நம்ம விஜய் சித்துன்னா, அதுக்கப்புறம் ஆக்ட்ரஸ்ல யாரோ ஒருத்தங்கடா அண்டவா ஆண்ட்ரியா மேம் வராங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. பட் டைமிங்கா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. நம்மளோட சாங் ரிலீஸ் நம்ம ரிட்டர்ன் வரும்போது ஆமா அஜிமா பிளேயோட சாங் வந்து பாத்துட்டீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. சோ இன்னும் February 14 பக்கம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் டிடிஎஃப் நம்மளோட படத்தோட பேனர்ஸ் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. சோ எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் அது ஸ்ட்ரீட் வீடியோ போட்டுருந்தோம். நினைச்சு பாருங்க, உங்களோட ஃப்ரெண்ட் டக்குனு ஒரு கட் அவுட்ல வந்திருக்காங்க. எவ்வளவு நமக்கு சந்தோஷமா இருக்கும். இது வரைக்கும் எந்த ஒரு கட் அவுட்லயும் நான் வந்தது கிடையாது. சோ அந்த மாதிரி ஒரு கட் அவுட்ல வந்து என் மாப்பிள்ள பார்த்த உடனே அவ்வளவு ஹாப்பியா இருந்தா. எனக்குமே அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுங்க. சோ நிறைய பேர் நினைச்சிட்டாங்க படம் வந்து சீக்கிரமா இன்னும் கொஞ்ச நாள்ல ரிலீஸ் ஆக போகுது. இயர்ஸ் வாங்குறதுக்கு நீ வந்து அந்த 100K வரும்போது சொல்லிருக்கான். அதான் ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தவன்ல, அதனால ரொம்ப பிபிஜில வாங்க அதுதான். சோ அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சுங்க. அண்ட் வந்து கட் அவுட் எல்லாம் பார்த்த உடனே படம் கொஞ்ச நாள்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைச்சிட்டாங்க. கொஞ்சம் மாசத்துல தாங்க ரிலீஸ் ஆக போகுது. ஆனா கொஞ்சம் அதிக நாட்கள் ஆகும். அந்த டேட் சொல்லிடுவோம். மேபி ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எந்த மாசம் எந்த டேட் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள்ல வந்து அப்டேட் கொடுத்துறேன் டிடிஎஃப். ஏன்னா சின்ன சின்ன போர்ஷன்ஸ் இருக்கு, அது மட்டும் முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல மொத்தமா படம் முடிஞ்சிடும். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம SRM காலேஜுக்கு தான் போறோம். ஃபர்ஸ்ட் காலேஜ் ஈவென்ட். சோ நல்லபடியா அமையணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் வந்து இப்ப யார் யார் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அட்வொகேட் அண்ணா, அதுக்கப்புறம் அஜி மாப்ள, நம்ம கார்த்தி தம்பி, அதுக்கப்புறம் கிருஷ்ண தம்பி இன்னொரு கார்ல வராங்க. நம்ம மகாராஷ்டிரால இருந்து வந்தாங்க இல்லைங்க 2 பொண்ணுங்க, அவங்களும் நம்ம கூட வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து ஈவெண்ட் முடிச்சுட்டு அப்படியே வந்து பண்ணா அடுத்தது எங்கேயாவது கிளம்பினாலும் கிளம்பிடுவோம். சோ அஜிமாப்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளா வந்து சோசியல் மீடியா சைடே வராம பயங்கர வருத்தத்துல இருந்தா. அது அப்படிதானுங்க, திடீர்னு வரும் திடீர்னு போகும். தனிமையா இப்ப எங்கேயோ போறேன், தனிமையா எங்கேயோ போறேன்னு சொல்லி அப்ராடுக்கு போறேன்னு சொல்றான். ஆக்சுவலி டிடிஎஃப் அஜிமாப்ல மட்டும் அப்ராடுக்கு போறது கிடையாது. யார் யாரெல்லாம் அப்ராடுக்கு போறோம்னா, நானு அஜிமாப்ல, நம்ம மகேஷ்னா, முடிஞ்சா அந்த ஹிந்திக்கார பையா, அதுக்கப்புறம் நம்ம மகாராஷ்டிரா பொண்ணுங்க வந்தனா ஃபர்ஸ்ட் கண்ட்ரி தாய்லாந்துல தான் காலடி வைக்கணும். அதனால ஓகே தாய்லாந்து போனா எவ்வளவு வெயிட் பண்ணீங்க. அது தாய்லாந்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அங்க போனா நிறைய பேர் சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்ட்ரி தாய்லாந்துக்கு தான் போணும். தாய்லாந்து பட் எனக்கு ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து ஸ்ரீலங்கா. ரொம்ப ஆமாண்டா, உண்மையா ஸ்ரீலங்காக்கு போய் ரொம்ப நாள் நம்ம இருக்கணும்னா, அங்க நம்ம தமிழர்கள் எவ்வளவு பேர் நம்ம மேல அன்பா இருக்காங்க தெரியுமா? சேனல் ஸ்டார்டிங்ல இருந்து லவ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, லவ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, அவ்வளவு இலங்கை மக்களோட அன்பு என்னைக்குமே மறக்க முடியாத அன்பு. ஸ்ரீலங்கன் நம்ம தமிழ் மக்களோட அன்பு, நம்ம அந்தமானோட தமிழ் மக்களோட அன்பு. அந்தமான் வேற கண்ட்ரி கிடையாது, நம்மளோட இந்தியால சேர்ந்ததுதான். பட் இருந்தாலும் நம்மளோட இடத்துல இருந்து ரொம்ப தள்ளி இருக்கு இல்லைங்க. ஐலாண்டா ரொம்ப தள்ளி இருக்குல்ல. நீங்க போயிருக்கீங்களா அந்தமான்? நல்லா இருக்கும். நல்ல மக்கள்னா ரொம்ப தங்கமான மக்கள். நம்ம மேல அவ்வளவு அன்பா இருப்பாங்க. ஹிந்திக்காரங்க ஃபர்ஸ்டா இருப்பாங்க, பெங்காலி பீப்புள் செகண்டா இருப்பாங்க, தமிழ்காரங்க தேர்டா இருப்பாங்க. மேபி இந்த ஆர்டர் மட்டும் லைட்டா மாத்தி சொல்லியிருப்பேன். பட் இப்படிதான் தமிழ், பெங்காலி, ஹிந்திக்காரங்க தான் ரொம்ப அதிகமா இருப்பாங்க. ஓகே டிடிஎஃப் இன்னைக்கு பயங்கர அல்டிமேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சோ பாப்போங்க. அங்க போய் நான் எந்த ஸ்பீச்சும் எல்லாம் நான் ரெடி பண்ணல. அப்படியே அங்க போய் உட்காந்து அப்படியே அங்க பேசுறது தான். அவங்க ஏதாவது மேபி கொஸ்டின் கேட்பாங்க. சோ அப்படியே அந்த கொஸ்டினுக்கு அப்படியே பதில் சொல்லி அப்படியே நமக்கு தோன்ற இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கோ, அவ்வளவுதான். அப்படியே ஸ்பாட்லயே பேசுறவங்க தானே நம்ம. மெயினா வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம யங்ஸ்டர்ஸ், இப்பதான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுங்க, பிடிச்சதை ஃபாலோ பண்ணுங்க, விடாம ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லணும். அண்ட் வந்து எந்த ஒரு ட்ரக்குக்கும் அடிமை ஆயிடாதீங்க. அது எப்படி அபிஷியலா சொல்லுவேன் தெரியல. அவ்வளவு பெரிய மேடை நாகரிகமா எப்படி வந்து அந்த ட்ரக்ஸ் பத்தி பேசுவோம் தான் தெரியல. சே நோ டு ட்ரக்ஸ், அவ்வளவுதான். சூப்பரா இருந்துச்சு. நோ டு ட்ரக்ஸ். ஓகே அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம். ஓகே டிடிஎஃப், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி விட்டு லைக் பண்ணிக்கோங்க டிடிஎஃப். ஓகேங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு டெஸ்டினேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் லாக் கண்டினியூ பண்றேன். நல்லா இருக்கீங்களா? இல்லை என்ன யார் நாங்க ஸ்டால்ஸ்லாம் பார்க்கலாமா? ஸ்டால்ஸ் கிட்ட போக முடியாதா? சரி பரவாயில்ல. ஸோ நம்ம அண்ணன் வந்துட்டாருங்க. ஸோ அண்ணன் தான் வந்து பண்ண டேரக்டர் கருணாகரன். அண்ணன் வாங்கினேன். அண்ணன் வந்து கோ டைரக்டர் அண்ட் வந்து அண்ணனும் கோ டைரக்டர். ஸோ அண்ணன் பண்ற அலப்பறை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this
this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive. நம்ம IPL team ஒரு ஃபெலிசிட்டேட் பண்றீங்க. Let's welcome our respected principal ma'am onto the stage. ஆமா வாசன் நல்லா இருக்கீங்களா? தேங்க் யூ சார். வணக்கம் நான் உங்க வாசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம் நல்லா பார்த்ததுல. உங்களுக்கு கேட்கணும் நிறைய क्वेश्चंस வச்சிருந்த படத்தை பத்தி. பட் இந்த ஃபேமிலி சொல்றீங்களா, உங்களை பார்த்தா எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் வருது, ஒரு நல்ல ஃப்ரெண்ட் லைஃப்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு விஷயம். வாழ்க்கையில நீங்க பெரிய ஆள் ஆகணும்னா நல்ல நண்பனை தேர்ந்தெடுங்க. பட் அவ்வளவு சீக்கிரத்துல நல்ல நண்பனை தேர்ந்தெடுக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். எந்த சூழ்நிலையிலுமே ஒரு விஷயத்தை ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், ஐயோ நமக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கல. அதுலயும் மேபி நிறைய பொண்ணுங்கதான் வந்து பண்ணா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. பட் எல்லாருக்குமே நல்ல ஒரு நல்ல நண்பனை தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னா ஒரே ஒரு விஷயம் தான், பிரேக்கப் ஆயிருக்கா இருக்காது பாவப்பட்டு அந்த விஷயம் கேட்கறதுக்கு உண்மையாவா அழுதுவாங்க. சோ அந்த பிரேக்கப் வலி என்னன்னே தெரியாம ஆக்கிட்டாங்க என்ன. இப்படி கூட சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த வலியை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஈஸியா மறந்துட்டாங்க. ஆனா எந்த ஒரு கெட்ட பழக்கத்துல நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா எல்லாத்துலயும் நல்லது இருக்கு கெட்டது இருக்கு. அதனால எல்லாருக்கிட்டையும் இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம இடத்துலயும் கெட்ட விஷயங்கள் இருக்கு. நிச்சயமா அந்த பாசிட்டிவிட்டி. ஆனா எல்லாருக்குமே ஒரு நல்ல நண்பன் கண்டிப்பா தேவை. அதனால எல்லாரும் கூட நல்லா பழகுங்க. கண்டிப்பா இந்த ஒரு சின்ன வயசுலயே வந்து நீங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணிருக்கீங்க. அந்த ஒரு ஜர்னியோட சக்சஸ் ஃபார்முலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க கேட்கிற அந்த ஃபார்முலா வந்து பண்ணா டெடிகேஷன், பேஷன்ஸ், கண்டினியூட்டி. பிடிச்சதை பண்ணுங்க, பிடிச்சதை மட்டும் பண்ணுங்க, பிடிச்சதை விடாம பண்ணுங்க. தேங்க்ஸ் பிரச்சனை. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஸோ இப்போ யூடியூபர்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா மோட்டோ விளாகிங் பண்ணா பெரிய ஆளாயிடலாம், ஃபுட் ரிவ்யூ பண்ணா பெரிய ஆளாயிடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து நீங்க விடாம லவ் பண்ணி பண்ணீங்கனாலே நீங்க பெரிய ஆளாயிடலாம். அவ்வளவுதான். நிச்சயம் நல்ல சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த காலேஜ் கிரவுண்ட பார்க்கும்போது உங்களுக்கு காலேஜ் மெமரிஸ் எதுவும் ஞாபகம் வருதா? அந்த காலேஜ் வளரும் நினைவுகள் அந்த மாதிரி காலேஜ் பசங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஏதாவது யோசிச்சு பண்ணுங்க, உடனே முடிவு வச்சிடாதீங்க. சூப்பர்னா அதனால இத பத்தி எப்படி நான் இந்த ரோல் எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் படம் இது மாதிரி ஒரு படம் உங்களுக்கு செட் ஆச்சா சூட் ஆச்சா? அது கடவுள் அன்பாலையும் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் அனுப்பினாலையும் நம்மளோட முதல் படம், அதாவது வேற எந்த படமும் இல்லை, தெரியாம போய் மாட்டிக்கிட்டேன். எப்படியோ கடவுளா வந்து பாத்துட்டு தொச்சு விட்டுட்டாங்க. முதல் படத்தை ஐபிஎல் வந்திருக்கு. அதனால எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த படம், ரொம்ப சூப்பரா இருக்கும். இது ஃபேமிலியா பார்க்க வேண்டிய படம் தான். அது எல்லாருக்கும் அஜீஷோட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் உங்ககிட்ட. ஆனா ஒரு எப்படி இருக்கீங்க? ஒரு சின்ன தள்ளுவண்டிகள் ஆரம்பிச்சு இந்த லைஃப்ல இந்த வளர்ச்சி பாக்குற எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்குது. அது எப்படி நான் எப்படி ஹேண்டில் பண்ணி எப்படி வந்தீங்க அந்த ஒரு ஜர்னி? அசல உண்மையை சொல்ல போனா நானே எஸ்ஆர்எம் காலேஜ்ல ரோட்ல நின்று சோ அப்படி இருந்து சோ லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே விஷயம் தான், உங்களுக்கு பிடிச்சத பண்ணுங்க. கண்டிப்பா இந்த சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, சும்மா சொல்லிட்டே இருப்பாங்க. எங்க வீட்லயே சொன்னாங்க, பையனை சும்மா ஊர் சுத்த விட்டுருக்கேன். அப்படி ஊர் சுத்தி தான் இன்னைக்கு டிராவலர்னு அவர் தான் வாங்க. பிடிச்சத பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல விஷயம் சொன்னீங்க. அதே மாதிரி நம்ம படத்தை பத்தி ஒரு கொட்டி கிளிப் பார்த்து நம்ம இன்னும் படத்தை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். இந்த இந்தியன் பீனலாவோட படம் இது வரைக்கும் எந்த கிளிப்மே ட்ரெய்லர் டீசர் எங்கேயுமே வெளியிடல. நம்ம எஸ்ஆர்எம் ஈஸ்வரி காலேஜ்க்கு மட்டும் ஒரு எக்ஸ்க்ளூசிவா ரிவ்யூ பண்ணாங்க.
வந்து அபிஷியல் கிடையாது. இது சும்மா நேற்று சொன்னதுக்காக ஒரு ட்ரெயினர் உங்களுடைய அண்ணா கூப்பிட்டு இந்த நீங்க சந்தோஷப்படுறதா கொடுத்துருங்க. நீங்க எந்த எதுவும் பயணம் பண்ணல பாருங்க. அது மாதிரி எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ற படம் இது. ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லாரும் பாருங்க. ஸ்டார்டிங்ல எண்ட் வரையும் ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம். அதனால நான் கேரண்டி தரேன் நானு. இதுல நடிச்ச கிஷோர் நடிச்சிருக்காரு, அபிராமி, சிங்கப்பூரி, போஸ் வெங்கட், நரேன், ஜான் விஜய், ஹரிஷ் பரடி அண்ட் திலீப் நடிச்சிருக்காரு. எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்டா போட்டுருங்க. டிடிஏ பாஸ் சப்போர்ட்டுங்க இவங்களாம் போட்டுருக்கு. ஆனா இது எல்லாரும் கடந்து டிடிஏ பாஸ் நிப்பாங்க கிட்ட. டிடிஏ பாஸ் நம்ம உடனே நிப்பாது படத்துல. அவரே ரொம்ப ஹீரோ வேற மாதிரி பண்ணிருக்காரு. நீங்க பார்த்து ரசிங்க, தியேட்டர்ல போய் ரசிங்க. நைஸ் நைஸ் நைஸ். சொல்லும்போதே எனக்கு தெரியுது. கண்டிப்பா எல்லாரும் நீங்க ஃபர்ஸ்ட் போய் பாப்போம். கண்டிப்பா அது எந்த மாற்றம் கிடையாது. கண்டிப்பா தானே சொல்லுங்க. நான் சொல்றீங்கல்ல, நான் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு क्वेश्चन ரொம்ப சவுண்டா தான் வந்துட்டே இருக்கு. ஒரு क्वेश्चन கேட்கலாம் இதே இருப்பாங்க. ஒரு இன்னொரு क्वेश्चन தான். சோ இப்போ நீங்க சொல்லும்போதே தெரியும் ஒரு சவுண்ட் வந்துச்சு ஒரு வார்த்தை சொல்லும்போது. சோ பிரேக்கப் பசங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? காலேஜ் மேம்லாம் சுத்தி சுத்தி இருக்காங்க. அப்புறம் சொல்லலாம் நினைக்கிறேன். பிப்ரவரி 14 எங்க நாள்? சோ எத்தனையோ பிரேக்கப் சாங் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ இந்த ஒரு சாங் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 14 வரும். நான் போட்டு காட்டலாமா? போட்டு காட்டலாம் உங்களுக்கு. அதுக்காக ஆர்வமா காத்துட்டு இருக்கோம். சாங் போட்டு காட்டலாமா? ரிலீஸ் பண்ணல பிப்ரவரி 14 சும்மா அந்த இன்ட்ரோ மட்டும் சும்மா ஒரு இன்ட்ரோ ஒரு நிமிஷம் மட்டும் ஒரு குட்டி கிளிப் சர்வே மாதிரி ஓகேவா? அது நம்ம அதிகமா ஆல்பம் சாங் தானே. சிம்பிள் சாங் எதுக்கு கேக்குறீங்க? பிட் சாங். அது நான் இன்னொரு வெர்ஷன் கூட சொல்லலாம். அதனால நான் இந்த போஸ்டர் மட்டும் லான்ச் பண்றேன். எஸ், அந்த போஸ்டர் இஸ் ஆன் கவுண்ட் ஆஃப் 3 2 1 யோ. மனதில் இருக்க கஷ்டத்தை பாட்டா பாடின ஒரு ராகம். சூப்பர் 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 ப்ரோ. எஸ்ஆர் ஈஸ்வரி காலேஜ் சார்பா நாங்க சொல்லிக்கிறோம் வெரி ஹார்ட்ஃபுல் கங்க்ராச்சுலேஷன் சார். ஒரு பெரிய நேரத்தில் கொடுத்தனால இந்தியன் பீடல் ஆர்டிஸ்டாக தேங்க்யூ ஸோ மச். போலாமா? போட்டோ கேக்குறாங்க பசங்க, எப்படி இறங்கி போயிட்டு எல்லாருக்கும் போட்டோ எடுக்க முடியாது, சும்மா இருக்கலாமா? எல்லாரும் தியேட்டர் வந்து பாருங்க. பை பாய். ஓகே டியர், தேங்க் யூ. அப்படியே இதுல வந்துருங்க. டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா ஆஃப்டர்நூன் 12:20 ஆச்சுங்க. நம்ம காலேஜ் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. கடவுள் அன்பாலையும் நம்ம நல்ல நல்ல உள்ளங்கள் அன்பாலையும் காலேஜ் ஃபங்க்ஷன் நல்லா வெற்றிகரமாக நடந்துச்சு. நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க சீரியஸா. பட் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னாங்க, பசங்க கூட பெருசா போட்டோ எடுக்கவே விடல அவங்க. முன்னாடி கொஞ்சம் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா இங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் போனேன், பசங்கள்லாம் வந்து பண்ண தடுத்துட்டாங்க. இல்லை ப்ரோ போகக்கூடாது, அப்புறம் எங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடும், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னாங்க. நான் பசங்க கூப்பிட்றாங்க, அங்கேயும் போகாம இவங்க போவானாங்கிறாங்க, இங்கேயும் கேட்க முடியாம ரெண்டுக்கும் நடுவில் நான் நின்றுட்டேன். என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் போகும்போது பசங்க எல்லாம் வந்தாங்க, அவங்க கூட எடுத்துட்டோம். பட் நான் ஃபர்ஸ்டே சொல்லி இந்த பசங்க கூட போட்டோ எடுக்கிறதுக்கு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேல இருந்தாங்களா. அதனால சுத்தமா முடியாது ப்ரோ, எனக்காக தப்பா நினைச்சுக்காதீங்க, அப்புறம் எங்களுக்கு இது பண்ணிடுவாங்க, இனிமேல் ஈவெண்ட்டே நடத்த விடாம பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி வரும்போது கொஞ்சம் பசங்க எல்லாம் வந்தாங்க. நம்ம பசங்க அப்படி ஃபாலோ பண்ணி வந்தாங்க, அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். அது வந்து உள்ளேயும் கொஞ்சம் பசங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். பட் அவ்வளோ பேத்துக்கு என்னால் எடுத்து கொடுக்க முடியல. சாரி டார்லிங்ஸ், கண்டிப்பா நம்ம என்னைக்காவது எங்கேயாவது மீட் பண்ணுவோம். கண்டிப்பா நம்ம நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம். காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல வந்து ஒரு வீடியோ போட்டு காமிச்சிருப்பாங்க நம்ம ஐபிஎல் மூவி டீம் டிடிஎஃப். அது வந்து எந்த ஒரு அஃபிஷியல் வீடியோவும் கிடையாது. அது வந்து பாத்துட்டீங்கன்னா சும்மா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு ப்ரமோஷனுக்காக எக்ஸ்க்ளூசிவா மூவி டீம். அதுவும் நேத்து வந்து பண்ண காலேஜ்ல இருந்து கேட்டிருந்தாங்க. காலேஜ்ல இருந்து கேட்டதுக்காக ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி நைட்டு சும்மா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வேலை செஞ்சு ரெடி பண்ணது. அது அதுல இன்னும் வந்து பாத்தீங்கன்னா டிஐ பண்ணல, இன்னும் என்னென்னமோ கலர் கரெக்ஷன் இன்னும் நிறைய இருக்குங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ணாம சும்மா லைட்டா சின்ன சின்ன சீனை மட்டும் எடுத்து உள்ள வச்சிருக்காங்க. எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா டிடிஎஃப், ரொம்ப சந்தோஷம் டிடிஎஃப். இந்த ஒரு சந்தோஷங்க நம்மளோட முதல்ல படம் நடிக்கிற அந்த கட் அவுட்டு, முதல்ல ஸ்கிரீன்ல பாக்குறது. அப்பா ஆக்சுவலி முதல்ல படத்துல நடிச்சுன்னா அந்த ஒரு கேமரால வந்து பார்ப்போம். அப்போ பார்க்கும் போதே எனக்கு ஆனந்த கண்ணீர் தன்னால வந்துருச்சு. அந்த ப்ரொடக்ஷன் சாப்பாடு சாப்பிடும் போது ஒரு ஆனந்த கண்ணீர், அதெல்லாம் ஒரு செம ஃபீல் டிடிஎஃப். எல்லாருமே வருவீங்க.
ஸோ எல்லாருனாலையும் முடியும். டெடிகேஷன், பேஷன்ஸ், ஹார்ட் ஒர்க், கண்டினியூட்டி விட்டுறாதீங்க டிடிஎஃப். ஓகே டிடிஎஃப்ஸ் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம வீடியோ வேறு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டுக்கோங்க. டிடிஎஃப் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அங்கே அந்த ஸ்க்ரீனில் போட்டது அஃபிஷியல் கிடையாது. அதாவது மூவியில் சின்ன சின்ன கிளிப்ஸ் நம்மளோடது மட்டும், அதுக்கும் கதைக்குமே எந்த சம்மந்தமும் கிடையாது. அது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எஸ்ஆர்எம் காலேஜில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மூவி ப்ரமோஷன் அப்படிங்கிறதுனால போட்டு காட்டுறதுக்கு அவங்க கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து பண்ணால் நைட்டாக ரெடி பண்ணது தான். அது இன்னும் எவ்வளவோ ஒர்க் இருக்குது. ஸோ அது வந்து சும்மாங்க. ஸோ வந்து நம்ம காலேஜ் பசங்களுக்காகவும் அண்ட் வந்து நம்ம டிடிஎஃப்காகவும் வந்து பண்ணால் ஒரு சின்ன வீடியோ, அவ்வளோதான். ஓகே டிடிஎஃப், நான் வந்து நம்ம vlog இதை ரன் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மே மாதம் பக்கம் வந்து பண்ணால் நம்ம படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி நினைக்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளையோட முதல் படம். மறக்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு தேட்டரில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போயிடுங்க. முதல் படம் எதுவும் கிடையாதுங்க, இதுதான் நம்மளோட ஐபிஎல் படம். இந்தியன் பீனல்லாக தான் வந்து பண்ணால் நம்மளோட முதல் படம். ஓகே டிடிஎஃப், நம்ம vlog இதை ரன் பண்ணிக்கிறேன். எங்கே போனாலும் பார்த்து பத்திரம் பாருங்க. டேட்டா டிக்கெட் எவ்வளோ வேகம் போல் சேஃப் போங்க. அதே மாதிரி ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க. பை டிடிஎஃப், லவ் யூ. ஸ்லாட்ஸ் பார்த்து பத்திரமாங்க, சேஃபாக இருங்க. லவ் யூ ஸோ மச்ங்க.